ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். மங்களூர் ரீஃபைன் பெட்ரோலியம் கெமிக்கல் இதை ஏன்டா எடுத்து வச்சு நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தெரியும் யூஸ்வலாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ரிசல்ட் பேஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 கம்பெனி கிட்ட வந்தது. அந்த 29 கம்பெனிலேருந்து இது ஏன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரிசல்ட் வைஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு உருப்படியான வேலையை இந்த கம்பெனி பண்ணியிருக்கிறதால நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதால் தான் நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன், எந்த அளவுக்கு வால்யூம் ஏறி இருக்கு பாருங்களேன். இன்னொன்று, இதோட சார்ட் வந்து லோயர் லெவலில் இருக்குது, சரிங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்த ரீசன் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். நியூஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 17% என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லாவே உங்கள் ரிசல்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் சைட்லேருந்து 150 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரிசல்ட் வந்திருக்கிறது அப்படி, சரிங்களா? சரி, ஓகே. அது முன்னாடியே கொடுத்த நியூஸ், அதை பிரேக் அவுட் பண்ணியே இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 180 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 10%ன்றது ஏறி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸை பார்க்கும்போது கேபிட்டல் நல்லாவே இருக்குது, வால்யூமும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.08 இருக்குது. ஸோ இது ஒன்றுக்குள்ளே இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே ஈக்விட்டி ஒன்றுக்குள்ளே இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பார்க்கும்போது ஓகே. எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்னு இருக்கும்போது அது உங்களோட விருப்பம். 3 நாளில் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை 3 மாதம் ஹோல்ட் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் போக மாட்டீங்க. லாங் டேர்மாக இருக்கும்போது இது கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதே எப்போவுமே நல்லது. சரி, ஓகே. யா, ஸோ பிக்சர் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும். எஸ், ஸோ போன ஜூனோட இந்த ஜூன் பாருங்களேன், வேறு லெவலுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீசனாலேயும் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து, ஏன்னா போன ஜூனில் வந்து மைனஸில் இருந்தவங்க இந்த ஜூனில் வந்து ப்ளஸ் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனும் கூட. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே Q1 ரிசல்ட்டை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் அனலைஸ் பேஸ் ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.